தமிழகத்தில் காட்டு யானைகளால் அதிக உயிரிழப்புகளை சந்தித்து வரும் பகுதி கூடலூர். கடந்த 5 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்டவர்கள் காட்டு யானைகள் தாக்கி உயிரிழந்திருக்கின்றனர். அதே சமயம் மின்சாரம் தாக்கி 5 யானைகள் உட்பட 5 ஆண்டுகளில் மொத்தம் 29 யானைகள் உயிரிழந்திருக்கின்றன. இருதரப்பு பாதிப்புகளையும் பேசும் தொகுப்பை பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் கூடலூர் கேரள மாநிலம் முத்தங்கா வனச்சரணாலயம் மற்றும் கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் ஆகியவற்றை ஒட்டி அமைந்துள்ளது. தமிழகத்தின் முதுமலை புலிகள் காப்பகமும் கூடலூரை ஒட்டியே அமைந்திருக்கிறது. இதனால் வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதென்பது இங்கு மிகவும் வாடிக்கையான ஒரு விஷயம்தான். வனப்பகுதியில் நிலவும் உணவு தட்டுப்பாட்டாலும் யானைகளுடைய வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாலும் யானைகள் ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை தாக்குவது அதிகரித்து வருகிறது. கூடலூரில் கடந்த 5 ஆண்டுகளில் காட்டு யானைகள் தாக்கி 40க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் யானைகள்னால் உயிரிழப்பு என்பது அதிகமாக இருக்குது. அதிலும் கூடலூர் பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பகுதியில் வனம் நிறைந்த பகுதி. இது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய வனப்பகுதி. இந்த பகுதியில் மட்டும் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு 40க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் ஊருக்குள் நுழைந்த 5 காட்டு யானைகள் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தன. தோட்டங்களை சுற்றி இருக்கும் மின்வேலிகளால் இந்த யானைகள் உயிரிழந்துள்ளன. இவற்றில் 4 குட்டி யானைகளும் அடக்கம். யானை வழித்தடங்களில் ஆக்கிரமிப்புகள் பெருகியிருப்பது இதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அதில் இன்றைக்கி பெரும் முதலாளிகள்னால இன்றைக்கு தோட்டங்களை மாற்றப்பட்டிருக்கு. அப்படி மாற்றப்பட்ட தோட்டத்தில் மரங்கள் அழித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சோலார் மின்வேலி அமைத்து அந்த யானைகள் கடந்து செல்லும் பாதைகளை இன்றைக்கி அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதனால் ஏற்கனவே வந்த யானைகள் அது கடந்து செல்ல முடியாமல் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே சுற்றி கொண்டிருக்கிறது. வனத்தில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு அங்கு உள்ளேயும் பாதுகாப்பு இல்லை. வனத்தை விட்டு வெளியே வந்த யானைகளால் மக்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் இருக்கின்றது. வனத்திற்குள்ளும் வனத்தை ஒட்டியும் இருக்கும் பகுதிகளில் அதிகமான ஆக்கிரமிப்புகள், அத்துமீறி வெட்டப்படும் மரங்கள் என யானைகளுக்கான வாழிட அழிப்பு மிகப்பெரிய அபாயமாக உருவெடுத்துள்ளது. யானைகளுடைய வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு சோலார் மின்வேலிகள் அமைத்ததும் அதே போல வனப்பகுதியில் காட்டு யானைகளுக்கு தேவையான உணவு பற்றாக்குறை காரணமாகவே இவைகள் ஊருக்குள் புகுந்து அடிக்கடி மனித யானை மோதல் ஏற்படுகிறது. இதனை எதிர்காலத்தில் களைய அரசு அறிவியல் பூர்வமான ஆய்வு ஒன்றை நடத்தி இந்த காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் மீண்டும் அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த யானை மனித மோதலை தடுக்க முடியும். புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன்.